நம்ம இவங்க தான் பண்ணியிருப்பாங்களா அவங்க தான் பண்ணியிருப்பாங்களான்னா அப்படிலாம் அடுத்த சீனில் கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் இல்லை, செம்மையாக இருந்தது. விசுவலாக பார்க்கும்போது அவர் காமெடி தான் பண்ணியிருப்பாருன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவர் எல்லா கேரக்டருக்குமே அவருக்கு சூட் ஆயிடுச்சு இந்த படத்தில். கனெக்ட் வந்து எல்லா கேர்ள்ஸ் பார்க்கணும், எல்லா ஃபேமிலிக்கும் கனெக்ட் ஆகுது மூவி தான். வடிவேலு சார் ஆல்வேஸ் சீன் அண்ட் காமெடி இன்ட்ரெஸ்டிங் சீரியஸ் கேரக்டரும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு எக்ஸாம்பிள் இது. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும், எஸ்பெஷலி ஃபார் பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் யங் விமென். இட் ஒர்க்ட் வெரி வெல் ஃபார் மீ. இப்போ தான் மாரிசன் படம் பார்த்து வந்திருக்கேன். அண்ட் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரி, வெரி இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். வித் ஃபாஃபா சார் அண்ட் வடிவேலு சார் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வித்தியாசமான கதாபாத்திரங்கள், நிறைய ஷேட்ஸோட. ஸோ இட் வாஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டோரி, அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். And அம்மாவோட வந்தேன் and we really enjoyed the film together, and I think it's an important story that எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும். ஆமாம். ஸோ ஐ திங்க் ரெண்டு பேருமே போனால் they both are they do comedy well and serious stuff, serious stories. They do comedy well and they do serious stories also very well. இதில் வந்து ஒரு வெரி நேச்சுரலாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ரொம்ப நேச்சுரலாக ஃப்ளோ ஆச்சு. எனக்கு எனக்கு வந்து அடுத்த சீன் இப்போது ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு நினச்சேன். ஆனால் என்ன ட்விஸ்ட்னு சொல்ல முடியல until the very very last second. ஸோ அந்த மாதிரி படம் எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இட் ஒர்க் ஃபார் மீ. ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்க போனால் சட்டிலாக ஈஸியாக கன்வே பண்ண முடியாது. அதை வந்து ஹார்ட் ஹிட்டிங்காக தான் கன்வே பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த ரைட் டிரெக்ஷன். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும், எஸ்பெஷலி ஃபார் பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் யங் விமென். இட் ஒர்க்ட் வெரி வெல் ஃபார் மீ. பட் ஐடியலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும். இந்த மூவி வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்ப கனெக்டடான மூவி தான் இது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு 16 வயசு 15 வயசு இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க போய் கண்டிப்பாக இந்த மூவி பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போய் காட்டணும். நல்ல மூவி. ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட போயோ இல்லை டீச்சர்ஸ் கிட்ட யார்கிட்டையாவது சொல்லணும் எந்த ஒரு பர்சனல் விஷயமா இருந்தாலும். அந்த மாதிரி ஒரு மூவி தான், நல்லா இருந்தது. அவங்க 2 பேரோட காம்போவும் சூப்பராக இருந்தது. ரொம்ப எப்படி சொல்கிறது, நேச்சுரலாக இருந்தது. நம்ம பார்க்குறப்பவே நல்லா இருந்தது. அதெல்லாம் எதுவுமே லேக் அடிக்கல. அந்த ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரியே தெரியல. லைக் நல்லா இருந்தது மூவி. ஆஹா, அது பண்ண முடியல. இன்ட்ரோல் பிளாக்குக்கு அப்புறம் தான் நல்ல ட்விஸ்டே இருந்தது. நம்ம இவங்க தான் பண்ணியிருப்பாங்களா அவங்க தான் பண்ணியிருப்பாங்களான்னா அப்படிலாம் அடுத்த சீனில் கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் இல்லை, செம்மையாக இருந்தது. படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. கதை ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த லெவலுக்கு இல்லை, வேறு லெவலில் இருக்குது படம். பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. பார்ட் 2 கூட எடுக்கலாம். அந்த லெவலில் நல்லா இருக்குது. நான் இன்னொரு வாட்டி பார்ப்பேன் படம், இன்னும் எத்தனை வாட்டி வேணால் பார்ப்பேன். விசுவலாக பார்க்கும்போது அவர் காமெடி தான் பண்ணியிருப்பாருன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவர் எல்லா கேரக்டருக்குமே அவருக்கு சூட் ஆயிடுச்சு இந்த படத்தில். பகத் வாசிலோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்தது. அங்கே வடிவேல் சாரோட ஆக்டிங்கும் பகத் வாசன் சாரோட ஆக்டிங்கும் 2 பேரோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் போரிங்கே இல்லாமல் போச்சு. சூப்பருங்க, தேங்க்யூ. கனெக்ட் வந்து எல்லா கேர்ள்ஸ் பார்க்கணும், எல்லா ஃபேமிலிக்கும் கனெக்ட் ஆகுது மூவி தான். கன்வே பண்ணுறதுன்னா வடிவேல் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்குன்னா தேடி பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபாசில் அவங்க கூடயே ட்ராவல் ஆகுறாங்க. இதில் அவ்வளோ பவர் ஃபாசில் வந்து இன்னும் கொஞ்சம் நடிச்சிருக்கணும். அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கணும்னு தோணுது. ஃபைனலாக தான் செகண்ட் ஹாஃபில் தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸ்டார்ட் ஆகும்போது. அது 100% கரெக்ட் தான். இப்போ வந்து கோர்ட்டு கீடு கச்சேரி இந்த மாதிரி போகிறதுலாம் இது டைரக்ட் பனிஷ்மெண்ட்ஸ் இஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. மற்றபடி கொஞ்சம் காமெடி ஆட் பண்ணியிருக்கலாம், ஹீரோயின் கொடுத்துருக்கலாம், லவ் இந்த மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்.
இந்த படம் வந்து ஆக்சுவலி நிறைய மாதிரி வந்திருக்குங்க படம் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சீன்ஸ் ஆகிறது புதுசெல்லாம் கிடையாது இன்னும் கொஞ்சம் புதுசு பெட்டராக எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்தது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வெரி ஃபீல் குட் படம் மாதிரி இருந்தது ஆனால் டுவர்ட்ஸ் இன்டர்வெல் அது கம்ப்ளீட்டாக ஒரு ட்விஸ்ட் மாதிரி வந்தது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது பட் வெரி வெரி வெல் ரிட்டன் அண்ட் வெல் டேக்கன் மூவி ஆக்டிங் வித் ஃபாத் ஃபசல் அண்ட் வடிவேலு அந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு ஃபீல் குட் அண்ட் அட் த சேம் டைம் அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் போல் ஒரு ஃபீலிங் இருந்தது ஆமாம் அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வடிவேலு சார் ஆல்வேஸ் சீன் அண்ட் காமெடி இன்ட்ரெஸ்டிங் சீரியஸ் கேரக்டரும் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு எக்ஸாம்பிள் இது ரொம்ப இந்த மாதிரி கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாரும் பார்க்கணும் வெரி பியூட்டிஃபுல் சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட்டு வந்துட்டே இருந்தது நான் ஏதாவது ஒன்று நாங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்போம் நான் ஒன்று கெஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் ஸ்க்ரீனில் அன்ரைவல் ஆகுது கம்ப்ளீட்லி வேறு என்னமோ இருந்தது பட் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது ஓ இந்த மாதிரி இருக்குமான்னு அந்த மாதிரி ஸ்டோரி லைன் கீப்ஸ் யூ கெஸ்ஸிங் பட் அன்எக்ஸ்பெக்டட் இட் வாஸ் ஆமாம் இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பைக்கில் போயிட்டு இருந்தால் கூட வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் டு த டிரெக்டர் ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆல்வேஸ் இட்ஸ் ஸோ நைஸ் டு see her ஆஃப்டர் so many இயர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கள பார்க்கறதுக்கு ஏன்னா மிஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி குட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் we are missing ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ரொம்ப அழகான ஒரு படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம் எனக்கு மாரேசனோட ஒரு பார்ட்டாக ஃபிலிமில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லா தியேட்டருக்கு வந்து பாருங்கள் தேங்க்யூ